ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த ஆண்டு ஐபிஎல் வேறு மெகா ஆக்ஷன். நம்ம சென்னை அணி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முக்கிய வேகப்பந்து வீச்சாளருக்கு மேலே குறி வச்சுருக்காங்க. அது யார், எந்த வேகப்பந்து வீச்சாளர் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரீட்டைன் எந்த மாதிரி பிளேயர் எந்த பிளேயரில் பண்ணுவாங்க சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம சென்னை அணி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்காங்க. அட ஆமாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் சென்னை அணிகிட்டேருந்து சின்ன சின்ன தகவல்லாம் வருது. அது வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் மேலே தான் குறி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு 145 150 கிலோமீட்டர் வேக போடுற ஒரு பவுலர் சென்னை அணிக்கு தேவைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேறு இன்ஜுரியிலேருந்து வந்து இப்போ இங்கிலாந்து வேர்ல்டு கப்லாம் ஸ்குவாடில் ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் சென்னை அணிக்கு வந்தார்னா கண்டிப்பாக சென்னை பிச்சுக்கு அந்த பவுன்சிங்க்கு செமையாக இருக்கும். கண்டிப்பாக பவர் பிளேயில் விக்கெட் எடுப்பார். நம்ம தீபக் சாகர் இருந்தார் முன்ன பவர் பிளே போகிறதுக்கு. அவர் ரீசெண்ட் டைமில் ஃபார்ம் இல்லை. அடுத்த வருஷம் அவர் எடுப்பாரான்னு சந்தேகம் தான். ஆனால் ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் நம்ம அணிக்கு வந்துட்டா கண்டிப்பாக பவர் பிளேயில் விக்கெட் எடுப்பார். ரொம்ப யூஸ்ஃபுல் பவுலராக இருப்பார். டெத்தில் கூட நினச்சி பாருங்கள், ஜோஃப்ரா ஆர்ச்சர், பத்திரானா, முஸ்தபிசர்லாம் டீமில் இருந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு சென்னை அணி மெகா ஆக்ஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் போனாலும் கண்டிப்பாக அவர் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. எத்தனை ஃபெல்லாம் ஜோஃப்ரா ஆர்ச்சரை பிடிக்குமோ அவங்க ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீட்டைன் பிளேயர்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 ரீட்டைன் ஒரு ஆர்டிஎம் கார்டு கொடுத்துருக்காங்க. ரீட்டைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைக்வாட், தோனி, ஜடேஜா சொல்லிட்டு 3 பிளேயர் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. சப்போஸ் தோனி விளையாடலன்னா கண்டிப்பாக பத்திரனா அந்த 3ல் ஒருத்தராக பத்திரனா இருப்பார். அப்படி ஆர்டிஎம் கார்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கான்வே இருக்கலாங்க. கான்வே இருப்பார், இல்லை ரச்சின் ரவீந்திரனா இருப்பார். ரச்சின் ரவீந்திரனா சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, கண்டிப்பாக அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு ஒரு எந்த ப்ரைஸ் போனாலும் கண்டிப்பாக ஆக்ஷனில் எடுக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், கண்டிப்பாக சூப்பராக போடுற பவுலர். இப்போ கூட ரீசெண்ட் டைமில் நல்லா வேர்ல்டு கப்பில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் முஸ்தபிசர் ரஹ்மான் எடுத்தால் கண்டிப்பாக சென்னை அணிக்கு நல்லா பண்ணுவார். இந்த வருஷமும் நல்லா பண்ணார், கண்டிப்பாக அடுத்த வருஷம் நல்லா பண்ணுவார் நான் நினைக்கிறேன். அதனால் முஸ்தபிசர் ரஹ்மான் எவ்வளோ ப்ரைஸ் போனாலும் கண்டிப்பாக அவர் எடுக்க நம்ம சென்னை அணி முயற்சி பண்ணுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தோனி விளையாடுவாரா விளையாட மாட்டான்னு அதே ஒரு சந்தேகத்தில் இருக்குது. கண்டிப்பாக அவர் அந்த ஆர்டிஎம் கார்டு மற்றும் அந்த 3 ரீட்டைன் பிளேயர் லிஸ்ட்டில் நம்ம தலை தோனி இருந்தார்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் விளையாடுவார். ஏன்னா அவர் ஆக்ஷன்லாம் போக மாட்டார். ஆக்ஷன் போகிற அளவுக்கு நம்ம சென்னை அணி விட மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த ரீட்டைன் பிளேயர் லிஸ்ட்டில் தோனி இருந்தார்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் தோனி விளையாடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வேறு சிஎஸ்கேல தான் விளையாடுன்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு அடுத்த வருஷம் விளையாடணும். போகும்போது ஒரே ஒரு கோப்பையை வென்று கொடுத்துட்டு போனார்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். பார்க்கலாம், தோனி அவரோட உடம்பு கண்டிஷன் பார்க்கணும், ஆப்ரேஷன்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவரோட கண்டிஷன் பார்த்து தான் அடுத்த வருஷம் விளையாட மாட்டாரான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தகவல் வரும். எனக்கு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் எண்டில் தான் மெகா ஆக்ஷன்லாம் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த வருஷம் தோனி விளையாட மாட்டாரான்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் தோனி அடுத்த சீசன் விளையாடணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர்லாம் தோனி ரசிகரோ அவங்களாம் ஒரு கமெண்ட்டோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் தோனி ரசிகர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றிலாம் டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.